Wanakkam, welcome. நான் உங்கள் வாத்தியார் திவா. ஸோ நம்ம kertas 1 peperiksaan percobaan SPM Matematik Tambahan 2020 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா கொஷின் கீழே லிங்கில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிங்க. அதோடு சேர்த்து இந்த செய்வழியும் நான் செஞ்ச என் கைப்பட எழுதின செய்வழியும் கீழே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம கொஷினை ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தவச்சிட்டு இருப்பாங்க, ஓகேவா? போய்ட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே. ஆல்ரைட், ஸோ I'll see you in the next question. ஓகே, வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் திவா. ஸோ இப்போ நம்ம கொஷின் நம்பர் 16 பார்க்க போகிறோம். கொஷின் 16 இப்போ மாதிரி கொஷின் படிச்சுருவோம். கொஷின் 16 என்ன சொல்கிறாங்கன்னா, டயக்ராம் 16 shows a sector POQ, a sector POQ with a center O, the center O, and a radius of 10 cm. ரேடியஸ்னா என்ன? ரேடியஸ்னா எப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரேடியஸ்னா சென்டர்லேருந்து உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு, உங்களோட லிலித்தானுக்கு போதில்லை, உங்கள் பூசாட்லேருந்து லிலித்தானுக்கு போதில்லை. ஸோ இதுதான் பூசாட்னு அவங்க சொல்லிட்டாங்க, இது உங்களோட லிலித்தான், அம்மாவா இல்லையா? ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களோட ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர், ஜிஜாரி ஏலா 10 சென்டிமீட்டர். அப்போ என்னன்னா ஓபியும் 10 சென்டிமீட்டர், OQவும் 10 சென்டிமீட்டர். அப்படி எழுதிக்கும், இது 10 சென்டிமீட்டர். யா, ரைட். The point R lies on the line OP. R வந்து OP லைன் நடுவுல இருக்கான். Raja Nabla menunjukkan satu sektor POQ yang berpusat O dan berjari 10 cm. Titik R terletak pada garis OP. Alright, முடிஞ்சு. क्या? Alright. क्वेश्चन போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவிஷன் அப்படிச்சுக்கலாம். Alright. ஸோ ஒரு ஃபுல் வட்டம் இருக்கு, இது பூசாட்னா நம்ம இதை மட்டும் தனியா எடுத்தோம்னா இதுதான் செக்டர். ஓகேவா? ஸோ இந்த செக்டர்ல இது வந்து என்னைக்குமே தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த செக்டரோட பூசாட்ல உள்ள தீட்டா. அதுக்கப்புறம் இது ஜெஜாரி, ரேடியஸ், இங்கிலீஷ்ல சொன்னா ரேடியஸ். அதுக்கப்புறம் இது எஸ், எஸ்னா உங்க செக்டரோட லிலித்தான். ஓகேவா? இது மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, டன். இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். ஓகே, question என்ன கேக்குறாங்கன்னா, find okay given the length of arc PQ is 10 cm. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 10 இல்ல 8 cm. question பாருங்க. ஓகே, diberi panjang lengkung PQ ialah 8 cm, gunakan pi sama dengan 3.142. ஓகே, இப்போ question A என்ன கேக்குறாங்கன்னா, தீட்டா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம முதல்ல question A செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம question B க்கு போகலாம். ஓகே, ரைட், கிளியர். ஸோ இது எப்படி செய்யுது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் தானே? ஓகே, என்னன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஃபார்முலா என்னன்னா S sama dengan தீட்டா darab jejari. இந்த S நீங்க கால்குலேட் பண்ணனும்னா இந்த ஜெஜாரியும் இந்த தீட்டாவையும் நீங்க டைம்ஸ் பண்ணா போதும்ன்றது தான் ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கு? நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா, ஜெஜாரியோட வேல்யூ இருக்கு, இது 10, தீட்டா வேல்யூ நம்ம கிட்ட இல்ல, S 8ன்னு கொடுத்தாங்க, அம்மா இல்லையா? இப்போ தீட்டா மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 10 இங்க போயிடுச்சுனா 8 divided by 10 equals to theta equals to 0.8 radian. ஓகே, ஸோ ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து ரேடியன்ல தான் செய்வாங்க. ஸோ ரேடியன். ஓகே, ஆங்கிள் வர, டிகிரி வராது. ஓகே, வரேன். அதுக்கப்புறம் கொஸ்டின் பி என்ன கேட்குறாங்கன்னா, the area of shaded region. இந்த shaded region ஓட ஏரியா
எவ்வளோ அதான் கேள்வி. கொஸ்டின் பி இங்க எழுதிக்குவோம். கொஸ்டின் பி. ஸோ இப்படி இருக்கு, இது வந்து ஷேடட் ஏரியா. ஸோ இந்த ஷேடட் ஏரியா கிடைக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஃபுல் செக்டரோட லுவாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இருக்கா இல்லையா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா இல்லையா, இதுக்கு மைனஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ஷேடட் ரீஜனோட கர்வ் வாசன் கிடைச்சிரும். ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ரொம்ப சிம்பிள். இதுக்கும் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலானா, இந்த ஃபர்ஸ்டோட இங்கே செய்கிறேன். ஃபர்ஸ்டோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லுவாஸ் செக்டார் ஓகே sama dengan 1/2 J cos 2 theta. இதான் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ 1/2 J நம்மளுக்கு தெரியும், J வந்து 10 and theta நம்மளுக்கு தெரியும் 0.8. மேட்ச் பண்ணீங்கன்னா இது 4, உங்களுக்கு வந்து மொத்தம் 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போ இது வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து இது கண்டுபிடிப்போம், ரெண்டாவது. ஓகே, அப்படி முதல்ல போட்டுப்போம். ஓகே, இது 10 நம்மளுக்கு தெரியும், இது தீட்டா. ஓகே, இப்போ என்னன்னா இந்த லுவாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் ட்ரையாங்கிளோட லுவாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, செக்யூரிட்டியோட லுவாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 டைம்ஸ் 2 சைடையும் நீங்கள் டைம்ஸ் பண்ணணும். ஆனால் இப்போ 2 சைடுமே என்ன பண்ணணும், ஹைப்போட்டனஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஹைப்போட்டனஸ் மட்டும் வச்சு நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சொன்னாங்க. ஓகே, இதுக்கு தான் வந்து உங்களுக்கு சைன் காஸ் டேஞ்சன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஓகேவா? ஸோ எப்படி இருக்குன்னா, யூஸ்வலி சைன் தீட்டா சமடுங்க ஆப்போசிட் ஓவர் ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட்னா இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட், ஹைப்போட்டனஸ்னா என்னைக்குமே இதான் ஹைப்போட்டனஸ். ஓகேவா? அப்புறம் காஸ் தீட்டா சமடுங்க adjacent over hypotenuse. Adjacent na இது hypotenuse, இது tangent theta சமடுங்க opposite over adjacent. அதாவது tangent theta equals to opposite over adjacent. ஓகேவா? இப்போ நம்மட்ட என்ன இருக்கு, நம்மட்ட h இருக்கு. ஸோ h வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், adjacent கண்டுபிடிச்சிடலாம், நம்ம opposite கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஆனா தீட்டா இங்க போட்டுக்கா இல்லையா, இந்த தீட்டா வந்து ரேடியன் அல்ல. இங்க ரேடியன் நிறைய பர்சன்ட் தானே, ஆனா இங்க நீங்க ரேடியன் பார்க்க முடியாது. ரேடியன் போது என்னன்னா நம்ம ஆங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா over 2π equals to 360 equals to 0.8 over 2π. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இது ரேடியன், இது angle. Okay, இப்போ நம்ம தீட்டா தானே வேணும். ஸோ தீட்டா சம்படுங்க 0.8 2π தாரா 360 பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், உங்களுக்கு வந்து 45.84 டிகிரி கிடைக்கும். ஸோ இதுதான் உங்கள் தீட்டா வேல்யூ. இப்போ வந்து உங்கள் தீட்டா வேல்யூ வந்து இதாக மாறிடுச்சு. ஓகே, ரைட். இப்போ இது தீட்டா, ஸோ இதை போட்டுக்குவோம். இது வந்து 45.84. ஓகே, ரைட். இப்போ இதுவும் கண்டுபிடிக்கணும், இதுவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஹைப்போட்டனஸ், தீட்டா கிடைச்சிருச்சு, இது வந்து ஆப்போசிட், அப்போ சைன் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ sin 4.8 equals to opposite over hypotenuse 10. அப்போ இது மேலே போச்சுன்னா இதுவும் டைம்ஸ் பண்ணணும். ஆமா இல்லையா? இது இங்கே போச்சுன்னா டைம்ஸ் ஆயிடும். ஸோ sin 45.84 times 10 சமடுங்க opposite. அப்போ oppositeோட இது என்ன? opposite சமடுங்க 0.174 சென்டிமீட்டர். இது oppositeோட. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஏதோ ஒன்று, ஏன்னா இப்போ நம்மளுக்கு இதுவும் கிடச்சிச்சு, நம்ம வந்து டேஞ்சனும் பாய்க்கலாம், காசும் பாய்க்கலாம். நான் வந்து டேஞ்சன் பாய்ச்சிருந்தேன். ஓகேவா? டேஞ்சன் 45.84 equals to opposite over adjacent. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு adjacent தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதான் adjacent, இதான் A, இது O, இது H. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம A தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A சமடுங்க opposite divide by tangent 45.84 டிகிரி. ஸோ ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியும் 0.174. அதுக்கப்புறம் டேஞ்சன் நீங்கள் போட்டிங்கன்னா டேஞ்சனால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 7.174 டிவைட் பை
tangent 45.84. இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? A சமடுங்க 6.967 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, இப்போ இதோட வேல்யூ வந்து எங்க இருக்கு? என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூ தான் வந்து இங்க இருக்கு, இந்த வேல்யூ தான் வந்து இங்க இருக்கு. தீட்டா கிடைச்சிருச்சு. ஓகே, வரேன். இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணிடலாமா? ஏரியா கால்குலேட் பண்ணிடலாம். ஏரியா எப்படி கால்குலேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஏரியா சாம்பிடுங்க 1/2 darab 7.174 darab 6.967. இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? உங்களுக்கு வந்து 24.99 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? அதாவது இது டைம்ஸ் பண்ணி டிவைட் பை 2 பண்ணு. ஓகே, பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அப்போ இது போட்டுக்கலாம். மைனஸ் 24.99 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15.01 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். அவ்வளோதான். நான் இந்த ஒயிட் போர்டில் இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப செஞ்ச மாதிரி தெரியுது. இதை போய் நீங்கள் டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வழிமுறை ரொம்ப சிம்பிளான வழிமுறை தான் ஆக்சுவலி. ஓகேவா? உங்களுக்கு புரியணும்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையுமே இது எழுதுனேன். ஓகேவா? நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டெப் படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ மார்க் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாக உங்களுக்கு மொத்தம் 4 மார்க்கு. ஃபர்ஸ்ட் மார்க் இதுக்கு 1 மார்க். ஓகே, செகண்ட் மார்க் இந்த 40 கண்டுபிடிச்சிங்களா, இந்த 40 கண்டுபிடிச்சிங்களா, இதுக்கு செகண்ட் மார்க். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க், அதாவது இந்த ஒரு லுவாஸ் கண்டுபிடிச்சதுக்கு. அதுக்கப்புறம் கடைசி ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு 1 மார்க். 1 2 3 4 மொத்தம் இந்த கொஸ்டினுக்கு 4 மார்க்கு சென்னாங்க கிடைச்சோம். அவ்வளோதான். ஓகே, இது கொஸ்டின் 16. ஸோ அடுத்து நம்ம கொஸ்டின் 17 பார்ப்போம். ஓகே, ரைட். பார்க்க போகிறோம். கொஸ்டின் 17ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் given that cos alpha சமடுங்க t. cos alpha சமடுங்க t. Okay, where t is a constant and 270 degrees, it's between, the alpha is between 270 to 360. அதாவது 270 to 360 பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சார் புதுசாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆக்சுவலி புதுசு இல்லை. நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்குவோம். அதாவது என்றைக்குமே இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்து அதுக்குள்ளே தான் அவங்க வேல்யூ இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து குவாட்ரண்ட் பற்றி பேசுகிறாங்க. குவாட்ரண்ட் என்னன்னா, நம்மளோட ஆங்கிளோட குவாட்ரண்ட் வந்து நீங்கள் 4 பிரிக்கலாம். பிரிச்சிங்கன்னா இது 0 டிகிரிஸ், இது 90 டிகிரிஸ், இது 180 டிகிரிஸ், இது 270 டிகிரிஸ், இது 360 டிகிரிஸ். ஒரு ஃபுல் டர்ன் வரும். ஓகேவா? ஸோ ஃபுல் டர்ன் வரும்போது இங்க வந்து என்னைக்குமே வந்து இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? இதுல சைனோட வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். இங்கிட்டு உங்களுக்கு டேஞ்சனோட வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். இங்க காஸோட வேல்யூ மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா என்ன சொன்னேன்? சோ இப்போ இவங்க cos A = 3 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, cos A = 3 சொல்லிட்டாங்கன்னா இங்க இந்த இடத்துல இருந்து மட்டும் தான் t பாசிட்டிவா இருக்கும். இதே sin alpha சொல்லிட்டாங்கன்னா sin alpha வந்து இங்க என்னவா இருக்கும்? இங்க வந்து நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரி டேஞ்சன் ஆல்பாவும் இங்க நெகட்டிவா இருக்கும். ஓகே, புரிஞ்சா? அந்த கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல்ரைட். அதுக்கப்புறம் புதுசா என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இப்போ லெட்ஸ் சே ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல இதுதான் அல்ஃபா சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இது அல்ஃபானா இது உங்களோட ஆப்போசிட், இது ஹைப்போட்டனஸ், இது வந்து adjacent. ஓகேவா? H O N இது A. क्या சோ அவங்க சொல்றாங்க cos alpha சமடுங்க t சொல்றாங்க. அதுவும் நமக்கு தெரியும் cos சமடுங்க adjacent over hypotenuse அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த மார்க்ல இல்ல, மார்க் இல்லன்னு எனக்கு தெரியல. ஓகே, சோ cos alpha சமடுங்க alpha over A over H. ஸோ நமக்கு தெரியும் இது சம்படுங்க T. அப்படின்னா T over 1. அப்ப A சம்படுங்க எத்தனை? A சம்படுங்க T. அப்புறம் H சம்படுங்க சத்து. கிளியர்?
ஆப்போசிட் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் கண்டுபிடிக்க தான் அதுக்கும் நம்மகிட்ட ஒரு வழி இருக்குது. என்ன வழி இருக்குன்னா a square equals to b square plus c square. Alright, a square na 1, b square na தெரியாதே, c square na t square. இப்போ ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆப்போசிட் ஈக்குவல்ஸ் டு 1 square minus t square, 1 minus t square. இது ஸ்கொயர் ரூட் தான், ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் அங்கே போட்டுச்சுன்னா அங்கே ஸ்கொயர் ரூட் ஆயிரும். இதுதான் ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் 1 மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, ரைட். இது புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா, ரைட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு சம்மரி டேபிள் மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, ரூம்ஸ் மாதிரி ஒரு ரூம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு தெரியும் cos alpha சமடுங்க t, அப்புறம் sin alpha சமடுங்க நமக்கு தெரியும் opposite over hypotenuse. opposite என்ன, opposite வந்து சத்து per theta square, hypotenuse என்ன சத்து, அப்போ sin theta சமடுங்க சத்து தோலா t square. ரைட்டா? ஆனால் நான் முதல் என்ன சொன்னேன், நான் சொன்னேன் இந்த இடத்துல cos மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், அப்புறம் சைனும் டேஞ்சனும் நெகட்டிவாக இருக்கும்னு சொன்னா இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் போட்டுருங்க போதும். ஓகே, அதுக்கப்புறம் டேஞ்சன் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஓவர் adjacent. ஆப்போசிட் ஓவர் adjacent. ஆப்போசிட் என்ன சத்து பர் தீட்டா ஸ்கொயர், adjacent என்ன t. முதல்ல சொன்ன மாதிரி தான் டேஞ்சனும் இந்த இடத்துல நெகட்டிவாக இருக்கும், அதனால இதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ். ஓகேவா, இதுதான் மொதல் பார்ட். ஓகே, இந்த பார்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இதுக்கப்புறம் வர கொஸ்டின் எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கவிதையாக பொங்கும். ஓகேவா, ரைட். ஸோ இது சம்மரி வந்து நான் எடுத்து இங்கே எழுதிட்டு இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வேலை செய்யுது. ஓகேயா, ரைட். ஒரு கட் முடிஞ்சு வாங்க. இங்கே செஞ்சுருந்த சம்மரி, அந்த சம்மரி எடுத்து நான் மேலே எழுதிட்டேன், அந்த ரூம் எடுத்து மேலே எழுதிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கொஸ்டின் செய்ய ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ரைட். கொஸ்டின் ஏ என்ன கேட்குறாங்கன்னா cos செவனோட தம்பா அல்ஃபாவோட வேல்யூ என்ன, இதான் அவங்க கேள்வி. ஓகேவா, இதான் அவங்க கேள்வி. ஸோ இதோட ஃபார்முலா ஆக்சுவலி முன்னுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு போய் பாருங்க, cos அல்ஃபா தம்பா பேத்தா சமடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சமடுங்க cos அல்ஃபா cos பேத்தா தோலா sin அல்ஃபா sin பேத்தா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முன்னுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல எது அல்ஃபா எது பேத்தா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அல்ஃபா இது பேத்தா. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுவோம், இது 90 ஆக்கிடுவோம், இது அல்ஃபா ஆக்கிடுவோம், இதுவும் 90, இது அழகாக ரிப்ளேஸ் பண்ணுவோம்ல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா cos 90 வந்து 0, cos theta is t, sin 90 is 1, sin theta is negative square root of 1 minus t square. So negative positive ஆயிரும், இது வந்து அப்படியே 0 ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஆன்சர் வந்து 1 minus theta square. அவ்வளோதான். ஓகேவா, ஏன்னா நீங்கள் முதல்ல இந்த ரூல்ஸ் கண்டுபிடிக்க முதல்ல நீங்கள் வேலையை செஞ்சுட்டனால உங்களுக்கு இதில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் ஆன்சர் கிடச்சிருச்சு. இதே நீங்கள் இந்த ரூமை செய்யாமல் இருந்தீங்கன்னா இங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிருக்கும் இந்த சைன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இதுதான் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ இது கொஸ்டின் ஏ. அடுத்து கொஸ்டின் பி. ஸோ நான் அழிக்க போகிறேன், எனக்கு இடம் இல்லை, ஸோ நான் அழிக்க போகிறேன். ஓகே, ஸோ அழிச்சிட்டு நம்ம கொஸ்டின் பி செய்வோம். கொஸ்டின் பி ரொம்ப சீக்கிரமாக அடிச்சுன்னா பாஸ் பண்ணிக்கோங்க, யூடியூப் வீடியோ தான், டேரக்டாக கிளாஸ் நடக்கல. ஓகேயா, வரேன். ஸோ பி என்ன சொல்கிறாங்கன்னா டேஞ்சன்ட் டு அல்ஃபா இந்த வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதுக்கும் முன்னுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமட்டுங்க ஓவர் டேஞ்சன்ட் அல்ஃபா ஓவர் சத்து தோலா டேஞ்சன்ட் ஸ்கொயர் அல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏ. ஸோ இந்த ஏ வந்து அல்ஃபா மாற்றிக்கலாம். ஓகேவா, ஓகே டன், ரைட். ஆனால் சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் அப்படின்னு சில பேர் தோணும்.
என்ன சந்தேகம் அப்படின்னு நான் கேட்டேன்னா, இங்கே டேஞ்சன்ட் இருக்குது சார், இங்கே இருக்குது சார், போட்டுருவீங்க சார், இங்கே டேஞ்சன்ட் ஸ்கொயர் இருக்குது சார், எப்படி சார் செய்வீங்க? நியாயமான கேள்வி. ஓகேயா? ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், இங்கிட்டே நம்ம செஞ்சுருவோம். ஸோ டேஞ்சன்ட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு நெகட்டிவ் 1 square root of 1 minus t square over t square times negative square root of 1 minus t square over t square. அப்படி போட்டு வேண்டியதான். ஓகே, ஸோ போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு டைம்ஸ் தான் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஓ, இந்த t square வராது. ஐம் ஸோ சாரி, t square வராது, t தான். ஓகே, ரைட். ஸோ இது போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் டைம்ஸ் பண்ணணும். இதை டைம்ஸ் பண்ணும்போது நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் 0 ஆயிடும், 1 ஆயிடும். ஓகேவா? ஏன்னா ஸ்கொயர் ரூட் வந்து கன்சிடர் 1/2. ஓகே, 1/2 இதுவும் 1/2. 1/2 டைம்ஸ் 1/2 நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1/2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 2/2 கிடைச்சிடும். அப்போ 1 ஆயிரமா இல்லையா? ஸோ அதனால் உங்களோட இதுவும் காணா போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட்டும் காணா போயிடும். அப்போ இது மட்டும் தான் இருக்கும். அப்போ 1 minus t square over t times t. ஓகே, இதுதான் வந்து t ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவும் இங்கேயும் இந்த வேல்யூவை இங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் உங்களுக்கு 2 1 minus t square over t divide by 1 minus t square over t square இருக்கும். சார் இப்படி இருக்கு, எப்படி சார் இதை நான் செய்யறது, என்ன சார் இத்தனை டிவைட் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். ஆக்சுவலி இது சின்னமாக சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுவோம், இதை 1/1 ஆக்கிடுவோம். இது t ஸ்கொயர் தானே, இங்கேயும் t ஸ்கொயர், இங்கேயும் t cos டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து 2 1 minus t square over t divide by t square minus 1 minus positive plus t square over t square கிடைச்சோம். ஓகே, ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிட்ட சம்பவம் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் நீட்டான வழி தான் இது. ஓகேவா? ஏன்னா நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திறமை இருந்துச்சு, உங்களுக்கு வந்து இல்லை சார் நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட்லாம் செய்ய வேணாம், டைரெக்டாக எனக்கு இதுலேருந்து இதுதான் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து இது இந்த கொஷின் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, கடைநிலை மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது CD மாணவர்கள் இருக்காங்கள, அவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒன்று செய்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஸ்கிப் பண்ணி செய்கிறீங்கன்னா செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? உங்களால் முடிஞ்சுன்னா, பல இல்லாமல் செய்ய முடிஞ்சுன்னா ஆனந்தமாக சந்தோஷமாக செய்யுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது பண்ணோட இது என்ன பண்ணா, நீங்கள் 2 1 minus t square over t. இப்போ நான் வந்து இந்த டிவைட்டை வந்து மேலே கொண்டு வரேன். ஓகே, ஸோ டிவைட்டை வந்து நம்ம மல்டிபிளாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்படி ஃப்ளிப் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே t ஸ்கொயர் போட வேண்டியதான். ஓகே, அப்போ இது கீழே வந்துடும். அப்போ ரைட்டா, t ஸ்கொயர் -1 ப்ளஸ் t ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ப்ளஸ் பண்ணிடலாம். இது ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 2t ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, 2t ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, ஆல்ரைட். இப்போ இது காண போயிடும். இதை தூக்கிட்டு இது டைம் சொன்னால் 2t 1 minus t square over 2t square minus 1. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இதையே நீங்கள் ஒரு 2-3 தடவை மறுபடியும், அதாவது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஓகேவா, இதையே ஒரு தடவை ஒரு 2-3 தடவை நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களுக்கு வந்து இது கிளியராக புரியும். ஓகேவா? இது ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப நிறையா ஸ்டெப் இருக்குது சார் அப்படின்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் வந்து எல்லாத்துக்கும் புரியணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் ஒன்று செஞ்சுருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களால் டேரெக்டாக இங்கேருந்து இது போக முடியும் சார், என்னால் எனக்கு தெரியும் சார், அது எப்படி செய்யணும், நான் இப்படிலாம் பண்ணவே வேணாம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா? உங்கள் அறிவு நானே சந்தோஷப்படுறோம், உங்கள் அறிவு நினச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது கொஸ்டின் 17. ரைட், நம்ம கொஸ்டின்
18ல் பார்ப்போம்.